கரபு தீரா மதுரா கரபத்துரல கரபத்துரி கபரா. Yes, Thank you. we are live, recorded. Yes, thank you, Lord. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Hallelujah, hallelujah, hallelujah. Rimala kadara kamadara lara bashandara lara. Rimere tere dere kabara turi kabara dira lara ba. We welcome you, Holy Spirit of God. Shikabara dira lara bari miyala dura lara bari kabara dura lara ba. Rimadura magara turala karabo rivi shandara lara kabadara lara badara karabadara gara diri kara bauda mara turala karabo rimiala baraturala karabadala raga madura kabara gadara lara ba rime shangavara turala karabo ribe lete rele re kabadara lara bari meda raga ragaturi kabara Rimele kabara duri kabara uttara mara kabara gaturi kabara gatura auda maderele reshe karadura larabar. Thank you, Holy Spirit of God. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றியப்பா. ஓ எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே. ஓ ரீபாதாரா லீ காராபா தீரா லாராபா ரீ மகத்தூரி கபாரா ரீமேலே தேரே லேரே கபாரா பர துரா லாராபா தீரே கேரே ஷக்கர துரா பர தாரா லாராபா. Ori medara karabadolo rodi ala dura la raba. Rimi likara badalo ragaturi kabara dura la raba. Mare shagara turi kabara dura la raba. Ori me kabara balaga ragatura laga raturi kabara bara dura la raba. Rime le kadara mara shandara la raba ra dire le reba. Rikabara dira maratura bagara tura le karabo. Rimala dura la karabada ragaturi kabara barado. Rishagara turala barati alabati rele reka barodara la raba. Oh, thank you, Holy Spirit of God. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Oh, rimadara la rakabadara la raba. Rimere shekara dura la raba. Rikabadara la raba ragabadura la raba. Oh, rite rele rekabara baradura la raba. Rimada rikabara dira la raba. Rimadara la rakabara dura la raba. ஓயோ எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவரே, வியாதி எங்களிலிருந்து விலக்கினவரே, அப்பா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களோடு கூடவே இருக்கிற அன்பு தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஓ ரீபா நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணினீரே அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஷிபாரா பாரா துரலா பாதாரா லரபா. ஓ ரீ காபாரா தீராலா ரபா ரீமே லேத்தே ரேலே ரே காபாரா தூராலா ரபா. ஓ இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடும் இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவாக்கு வாக்கு பண்ணின தேவன், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன், இன்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் மேன்மைப்படுத்துகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ரீமாலா தாரா லாரா ஷேகார் வாரதுரா லாரபா ரீமேலே தேரே லேரே காபாதாரா லாரபா ரீமே ரே கபரபா ரதுரா லாரபா. இவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று கண்டு உணர்ந்து அறிந்து சிந்தித்து அறிவார்கள். ஓ எங்களை பார்க்கிற யாவரும் அப்பா உம்மை பார்க்கும்படியாய், எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படும்படியாய் அப்பா, எங்கள் மூலமாய் நீர் வெளிப்படுகிறீரே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புகிறீரே, உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்பி வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ரீபேலே தீரே லேரே கபாதௌரலரபா ரீமாரா கபா ரகா பதுரலரபா. புது சிருஷ்டியா எங்களை மாற்றுகிறவரே, புதிய காரியங்களை வாழ்க்கையில செய்கிறவரே, புதிய புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையில செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனே. ரீபாதாரா லாராபா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரீகாபாரா தீரா லாராபா ரீபியா லதூரா லாராபா ரீகா ரதா கரா பதா லகரா தூரா லாராபா. ஓ நான் உன் காயங்களை கட்டுவேன், நான் உன் காயங்களை கட்டுவேன். ரீபாலா தூரா லாராபா ரீகே ரிஷத லாராபா. உன் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணுவேன். உன் அழுக்கு வஸ்திரத்தை, சாக்கு வஸ்திரத்தை ரீபாலா
ரீபாலா தூரலா மாற்றுகிற தேவனாயிருக்கிறேன். ரீபாலா தீரே கபா ரகத்துரி கபரா ரீமேலே தேரே லேரே கபா தூரா நீதியின் வஸ்திரத்தினால் நான் உன்னை மூடுகிறேன். நான் உன் நீதியா இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு வெளிப்படுகிற தேவனே. ரீபாலா தாரா லீகா ரபதுரா ரீகா ரதுரா பரா தீரே லேரே ஷேகா ரபதுலரோ ரீமாதாரா லாரா பா கபா ரபா ரபா உனக்காக வழக்காடுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லி அப்பா எங்களுக்காக எல்லா சூழ்நிலையும் எழும்பி நிற்கிற தேவனே. வைராக்கிய வாஞ்சையாய் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறீரே. ரீபை ஷகரா தூரலரபா ஜெயத்தை தருகிறீரே. ரீபாலா தூரலரபா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே. ரீபாலா தூரலரபா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஷிகாரபா தூரலரபா தீக்கரபதலோரோ ரீமேலே தேரேலே ரே கபரா மாரே ஷகர துரல கரபோ ரித்தர பாரே தேரேலே ரே கபர பர துரல கர துரல மேரா ஷகர துரி ஆபர துரல கரபோ ரீமேலே தேரேலே ரே கபா துரல ரபா ரீமேலே கரபதல ரகத்துரா மபர துரல ரபா ரீ ஷகர துரல ரீமாதார லீகாபார தீரல ரபா ரீமேரே தேரேலே ரே கபா ரீமர துரல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ரீமாதாரா லீராபாரா தீராலரபா ரீமேலே கேர துரலகர துரபரபர சந்தரலரபா ரீமாரா கரதுரா ஔட தீரலரபா ரீனே ரேகே ஷகரா மாதர லகர துரி கபரா மபர துரி கபர அதலகரபதா மேரே ஷகர துரி கபரா இதே ரேலே ரே கபரா தீராலரபா ரீமகர துர பகுத்திரி கபரா மார தியலே ரேகே ஷதர லகர துரி ஆபேரே கபர துரலரபா ஓ ரீமாதார லாரா கபர கதுரா ரீமாலா துரலரபா ரீபியா லதுரல கரபோ ரீமாலா கரபதுல ரோகத்துரி கபரா ரீ ஷகர துரல கரபோ ரீமாதார லாரபா ஓ உனக்கு முன்பாக யோர்தான் புரண்டு வந்தாலும் நீ அதன் மீது கால்களை வைக்கும் பொழுது அது பின்னிட்டு நிற்கும். ஓ நீ குவியலாய் குவிர்ந்து நிற்கும். நீ நடக்கும்படியான வெட்டாந்தரை அதிலே உண்டாகும் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறவரே. ரீபாலா தூரல ரபா ரீகாபாரா தீரல ரபா தூரல ரபா ஓ ரீகாரதல ரபா எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஓ ரீபா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துகிற தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்படி நீங்க எடுத்துங்க. எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீபா ஷிட்ரபி லஹோட்ரபோ தீக்ர ஹண்டர் பிரஹோடர்பா ஷிட்ரபா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மான்டா கிரஹோஸ்துர் பிரஹோடர்தியான் செரபி லஹண்டரபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏசி 60ஆம் அதிகாரம் இப்படியா சொல்லுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன் பக்கத்திலே வருகிறார்கள். உன் குமார்த்திகள் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுகிறார்கள். உன் குமார தூரத்துல வந்து தேங்க்யூ லார்டு மாதாராபாஷ் உன் குமார தூரத்துல வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுகிறார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரா ஹண்டரபோ ஷிடரபி கிராடபா உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ரீபால ஹெண்டேரே பிரஹெடபோ ஷிடர்பா மாரிதிரிபி கிராடபா. ஒட்டகளின் ஏறாம மீதியான எப்பா தேசங்களின் வேகமான ஒட்டங்கள் உன்னை மூடும். சேவாவில் யாவரும் பொன்னையும் தூபர்க்கங்களை கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்திப்படுத்துவார்கள். என் மகிமையின் ஆழத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகள் அவர்களோடு அவர்கள் பொன்னையும் அவர் வெள்ளியும் உன் தேவனாய் கர்த்தரின் நாமத்திற்கு என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்த நாமத்து தூரத்தில் கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல் ஏற்கனவே காத்திருக்குது. தர்ஷீஷின் கப்பல் ஏற்கனவே காத்திருக்குது. எஸ், லார்ட் தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்காண்டு எல்லாவற்றையும் சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். We welcome you, Holy Spirit. We welcome you, Lord.
Have your way in our midst, oh Father. In Jesus' mighty name I pray. Amen, amen, amen. I request my wife, Shiny, to lead us in worship. Amen. Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல ரெடியா இருக்கீங்க? ஏசப்பா, என்னுடைய 2 கை நிரம்பத்தக்கதாக எனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கை நிரம்பத்தக்கதாக எனக்கு ஆசீர்வாதங்கள்னாலும் என்னை அபிஷேகங்களினாலும் வரங்களினாலும் நிரப்பி இருக்கிறாருன்னு தைரியமா சொல்ல முடியுமா? அவர் ஒரு நாளும் உங்களுக்கு பாரபட்சம் பார்க்கிற தேவன் இல்லை, கஞ்ச பிசினார தேவன் இல்லை. உங்களுக்கு எப்பயுமே நிரம்பி வழிய வழிய கொடுக்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா? தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு பாரபட்சம் பார்க்கிற தேவன் இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கொடுப்பாரு. எல்லாருக்கும் போதும் போதும் ஆண்டவரே போதும் சொல்ற அளவுக்கு அதிகமா கொடுக்கிறவரா இருக்காரு நம்ம ஏசப்பா. இன்னைக்கு நம்ம ஏசப்பாட்ட பாடுவோமா? அப்பா, நான் கேட்டதோட எனக்கு அதிகமா நீங்க கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ். கேட்டதோட அதிகமா நான் பெற்றுக்கொண்டேன் அப்பா. நீர் எனக்கு செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா பெற்றவனா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா பெற்றவனா. தயாளத்தின் உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. தயாளத்தின் உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏழீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏழ்வீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையாண்டு விடல, என்னை தலை கோணியவும் விடல. என்னை கையாண்டு விடல, என்னை தலை கோணியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. இத்தனை பேர் உங்களோட சேர்ந்து சொல்றீங்க, அவர் எனக்கு போதுமானவரா இருக்காரு, அவர் என் வாழ்க்கைக்கு போதுமானவரா இருக்காரு, என்னுடைய தேவைகளுக்கு அவர் போதுமானவரா இருக்காரு, என்னுடைய பிரச்சனைகளின் நேரத்துல அவர் எனக்கு போதுமானவரா இருக்காரு, என்னுடைய வியாதியின் நேரத்துல அவர் எனக்கு போதுமானவரா இருக்காரு, அவரே எனக்கு பரிகாரியா இருக்காரு. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்றீங்க, ஏசப்பா எனக்கு போதுமானவரா இருக்காரு, எனக்கு தேவையானது ஒண்ணு இருக்குல்ல, என்னுடைய பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னை சுற்றி மனிதர்கள் இருக்காங்கல்ல, எனக்கு வியாதின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆனா இது எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு பெரியவரா என் ஏசப்பா இருக்காரு. ஏசப்பா எனக்கு போதுமானவரா இருக்காரு. இத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்றீங்க. உங்க 2 கரங்களையும் உயர்த்துங்க. சொல்லுவோமா, நான் கேட்டதை பார்க்கிலும் நான் கேட்காததை கூட நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. சொல்லுவோமா, கேட்டதை பார்க்கிலும்
கேளாததை அதிகமாக பெற்றவன் கேட்டதை ஆக்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் உந்தயாளத்தின் உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. உந்தயாளத்தின் உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏழ்வீரேன் போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. ஏழ்வீரேன் போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்து விடல என்னை தலை குனியவும் விடல என்னை கையேந்து விடல என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு மாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு உம்மை நம்பி வாழ்பவர்க்கு மாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல ரெடியா நீர் எனக்கு போதுமானவராக இருக்கீங்க. என்னோட கலங்கின நேரத்துல எல்லாம் நீர் எனக்கு கரங்களை கொடுத்தவரா இருக்கிறீங்க. என்னுடைய கால்கள் சறுக்கின போதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை நீ பல நேரம் தாங்கி பிடித்ததான். என்னுடைய பலவீனமான நேரத்துல கூட ஆண்டவரே நீர் எனக்கு பரிகாரியான கர்த்தராய் இருந்திருக்கிறீங்க. நான் ஒன்றும் இல்லாமல் தவித்த போதெல்லாம் நீர் எனக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே உடைய வாசல் சொல்லுகிறது, நான் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவேன். மனிதர்களுக்கு முன்பாக என்ன குப்பை தொட்டி மாதிரிதான் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்றது எதுவுமே யாரும் செய்ய மாட்டாங்க, நான் சொல்றது ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களை அரியணையில் அமர்த்தி வைக்கிற நாளா இருக்கு. உங்களை அரியணையில் அமர்த்தி வைக்கிறார் தேவன். என் பிள்ளைங்க, என் கணவன், எங்க அப்பா அம்மா, என் மனைவி யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, என்ன ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இன்னைக்கு யாராவது சொல்றீங்களா? இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வார்த்தையை கேட்க மனிதர்கள் நிற்பாங்க, உங்களை அரியணையில அமர்த்தி வைப்பாங்க. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனா குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனா உன் கிருபைக்கு உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் கிருபைக்கு உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே என்னை கையேந்த விடல என்னை தலை குனியவும் விடல என்னை கையேந்த விடல என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு மாற்றம் இல்லை.
ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. சொல்லுமா, உண்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. ஏன் வீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுமா, அப்பா நீர் எனக்கு போதுமானவரா இருக்கிறீர். ஏல் ஈரவா இருக்கிறீர். என் தேவையை காற்று நீர் எனக்கு பெரியவரா இருக்கிறீர் அப்பா. ஒரு தாயை போல நீர் என்னை தேற்றுகிறவரா இருக்கிறீர். ஒரு தந்தையை போல என்னை அரவணைக்கிறவரா இருக்கிறீர் அப்பா. எனக்கு எல்லா நேரத்திலும் நீர் எல்லாமா இருக்கிறீர் அப்பா. என்ன அப்படியே உங்க தோல்ல அணைச்சு என்னை ஆதரிக்கிற இயேசப்பா நீர் மட்டும்தான் ஆண்டவரே. Thank you, Jesus. என்னுடைய பலவீனமான நேரத்துல, என்னுடைய சுகவீனமான நேரத்துல உங்களுடைய பலன் என்னை தாங்கி பிடித்ததப்பா. சொல்லுமா, பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனென்றே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனென்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாம துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாம துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. கண்கள் அடைச்சு 2 நிமிஷம் உங்க கண்கள் எல்லாம் மூடி ஏசப்பாவை மட்டும் பாருங்க. சொல்லுவாங்க, நீர் போதும் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. எனக்கு விலகாத துணையாய் நீ நிற்கிறீர். நீ மட்டும் போதும் ஆண்டவரே. என் உள்ளங்கையில நீ வரைந்திருக்கிறேன். நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. உங்களை போல யாருமே இல்லை ஆண்டவரே அரவணைக்க. நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. உங்களை போல என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. உங்களை போல என்னை நேசிக்க யாரும் கிடையாது. உங்களை போல எனக்கு தேவையானதை அப்பப்ப சந்திக்கிறவர் யாருமே கிடையாது. உங்களை போல என்னை பார்த்து பார்த்து எனக்கு எல்லாம் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. என் மேல அளவு கடங்காத அன்ப பாசத்தை வச்சிருக்கவரு நீர் ஒருவர் ஆண்டவரே. என் வீட்டுல எங்க அப்பா அம்மா எனக்கு பாசம் வைக்கலாம், என்னுடைய மனைவி என் மேல பாசம் வைக்கலாம், என் கணவன் என் மேல பாசம் வைக்கலாம், என் பிள்ளைங்க என் மேல பாசம் வைக்கலாம். ஆனா அந்த அன்பு எல்லாத்துக்கும் பெரிய அன்பு நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அன்பை எப்படி காட்டணும்னு முதல் சொல்லி கொடுத்தவரே நீர் தான். உங்களுடைய அன்புக்கு நான் ஒரு பெரிய 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 ஒரு அடிமையா இருக்கிறேன். உங்களுடைய அன்புக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை எனக்கு விட்டு போயிருக்கிறீர்கள். சொல்லுவோமா, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தீற்றி தந்தை போல ஆற்றி ஒரு தோள் மீது சுமந்திடும் என் இசையா. தாய் போல தீற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இசையா. உன்னை போல புரிந்து கொள்ள யாருமே
உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே. இங்கு இசையா நீர் போதும் என் வாழ்விலே. Thank you, Jesus. நீ போதும் என் வாழ்விலே. இங்கு இசையா நீ போதும் என் வாழ்விலே. Thank you, Jesus. அந்த ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியா. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நீ போதுமானவர், நீ போதுமானவராய் இருக்கிறதுக்காக நன்றியா. எங்களோட தேவைகளில நீர் எனக்கு எல்லாவற்றையும் எல்லாமே இருக்கு, அதற்காக நன்றி அப்பா. எனக்கு முன்னாடி மலை போல பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நீர் அதை எனக்கு முன்னாடி பனி போல மாற்றுகிறீர்கள். ஒன்றுமில்லாமல் இருக்க எனக்கு ஆண்டவரே ஏசப்பா நீர் எல்லாவற்றிற்கும் போதுமானவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. என்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட நீர் எனக்கு நிறைவேற்றி தருகிற தேவனா இருக்கிறீர்கள். நீர் நேசிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை உதாரத்துவமாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்காக நீர் உங்களுடைய ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீ தாய் போல பாசத்தை தருகிறவராயிருக்கிறீர், தந்தை போல ஒரு நேசத்தை தருகிறவராயிருக்கிறீர், தந்தையை போல புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறீர். ஏசப்பா உங்களை போல புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது ஆண்டவரே. ஏன்னா நீர் வைத்திருக்கிற கண்கள், நீர் என் கையில வைத்திருக்கிற உங்களுடைய கண்கள் வேற யாராலையும் வைக்க முடியாது. வேற யாராலையும் என்ன என்னுடைய பேரை கையில எழுதி வைக்க முடியாது ஆண்டவரே. வேற யாராலையும் சிறகுகளாலே மூடி மறைக்க முடியாது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நீ சகலவற்றையும் புதிதாக்குகிறவரா இருக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் சந்திங்க, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தருடைய வேலையை ஆசீர்வதிங்க. சகலவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறேன். மீதியான நேரங்களும் அந்த கரங்களை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆமென். வந்திருக்கவங்களை ஒவ்வொரையும் அன்றா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை நம்ம தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமும் அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஸோ இன்றைக்கு இந்த ஜூம் செஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 66வது நாட்கள் ஆயிருது. தேவன் நம் மத்தியில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் சரியாக 6 மணிக்கு 5:55 வந்து என்னோட சகோதரன் ஜெரமி அண்ணே வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்து அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஜெபம் பண்றாங்க. இஃப் யூ கேன் ஏபிள் டு ஜாயின் பிஃபோர் தட் அண்ட் தட்ஸ் யுவர் விஷ், நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம் சொல்லுவோம். விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. Thank you, Lord. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். மரித்த நான் கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கப்பட்டேன். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். பாவம் மரணம் என்பவைகளின் ஆளுகையிலிருந்து நான் மீட்கப்பட்டு உள்ளேன். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள ஆவின் பிரமாணம் என்னை ஆளுகை செய்கிறது. நான் ஒரு விசுவாசி, சந்தேகம் கொள்பவன் அல்ல. நான் தேவனுடைய சத்தத்தை அறிவேன், அவருடைய சத்தத்துக்கு நான் எப்பொழுதும் செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன். நான் ஜெபிக்க ஆவலோடு இருக்கிறேன். தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆர்வம் கொண்டுள்ளேன். பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் என்னை தாழ்த்துகிறேன், தேவன் என்னை உயர்த்துகிறார். பரிசுத்த ஆவி என தங்கி இருப்பதால் நான் சிருஷ்டிக்கும் தன்மை உடையவனாக இருக்கிறேன். நான் எல்லோரையும் நேசிக்கிறேன், என்னை எல்லாரும் நேசிக்கிறார்கள். பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும், அற்புதங்களை செய்யும் வல்லமையும், ஆவிகளை பகுத்தறிதலும், ஆவியினாலே விசுவாசமும், ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், ஆவியினாலே
ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஆவியினாலே சுகப்படுத்துதலும் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஆவியினாலே சுகப்படுத்துதலும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஆகிய பரிசுத்த ஆவியின் வரங்களை நான் செயல்படுத்துகிறேன். போதிக்கும் ஆவியின் இடத்தில் இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். நான் வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போதும், ஜெபிக்கும் போதும், போதிக்கும் போதும், தேவனோடு தொடர்ந்து இடைப்படும் போதும் சோர்ந்து போகிறதில்லை. மாறாக உற்சாகம் வல்லமை நிறைந்தவனாக இருக்கிறேன். பெற்று மேலும் வல்லமையில் பெற்றவனாக இருக்கிறேன். நான் வார்த்தையில் செயலாற்றுகிறவனாக இருக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை நாள் முழுவதும் தியானம் செய்கிறேன். நான் ஊழியத்திற்காக தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய வேலையை நன்றாக செய்கிறேன். நான் வேலை செய்வதில் இன்பம் அடைகிறேன். என்னுடைய நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்துகிறேன். என்னுடைய எல்லா வேலையும் நேர்த்தியாகவும் விவேகத்துடனும் செய்கிறேன். நான் வார்த்தையை போதிக்கிறவனாக இருக்கிறேன். நான் மக்களை ஆசீர்வதிக்கும் நற்செய்தியை பரப்பும் ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன். எல்லா மக்களையும் புரிந்து கொள்ளவும் அவர்கள் மேல் அக்கறை உள்ளவனாக நான் இருக்கிறேன். நான் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருக்கிறேன். இந்த பொறுப்பை நான் அனுபவிக்கிறேன். கிறிஸ்துவில் இந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான என் சகோதர சகோதரிகளை மாம்ச பிரகாரம் நான் குற்றப்படுத்துகிறதில்லை. நான் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறேன். நான் யாராலும் குற்றப்படுத்தப்பட மாட்டேன். நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். யாவரையும் மனமாற மன்னிக்கிறேன். தேவன் என்னை விசாரிக்கிறபடினால் என்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிறேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். நான் மனிதனை கண்டு பயப்பட மாட்டேன். மனிதனுடைய கோபத்தை கண்டு பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் குற்றம் சுமத்தப்பட்டவன் அல்ல. எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நான் நீதிமான். தேவன் ஞானம் எனக்கு கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்புடன் செய்கிறேன். நான் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறேன். எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவனா இருக்கிறேன். நான் எப்பொழுதும் ஆவிக்கேற்றபடி நடக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு ஆளொன்று இடம் கொடுக்க மாட்டேன். நான் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். அவன் என்னை விட்டு ஓடி போவான். நான் சாத்தானுடைய வஞ்சகமான பொய்களை அடையாளம் கண்டு கொள்கிறேன். நான் அவனை கீழே தள்ளி தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைப்பதை தெரிந்து கொள்கிறேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்த்தாலே போகும். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எல்லா நாவையும் தவறு என்று குற்றப்படுத்துவேன். ஒரு மனிதன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே அவன் இருக்கிறான். ஆகவே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையாக இருக்கின்றன. சாத்தான் அளிக்கிற எதிர்மறையான எண்ணங்களில் என்னுடைய மனதை செலவிட்டு என்னுடைய ஆவியை குப்பைத்தொட்டியாக சாத்தான் உபயோகிப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் மாம்சத்தில் என்ன குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் இருக்கிறேன். நான் பேசுவதற்கு பொறுமையாகவும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கிறேன். தேவன் என்னுடைய வாயை திறக்கிறார். தேவன் என் வாயை திறக்கிறார். எந்த மனிதனும் அதை அடைக்க முடியாது. தேவன் என் வாயை அடைக்கிறார். எந்த மனிதனும் அதை திறக்க முடியாது. நான் எதிர்மறையான காரியங்களை பேச மாட்டேன். என்னுடைய வாய் அத்துமீறி போகாது என்பதில் நான் கருத்தாக இருக்கிறேன். நான் நியாயத்திற்காக பேசி நாள் முழுவதும் தேவனை துதிப்பேன். தேவனை துதிப்பேன். நான் பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறேன். கனிவு என் நாவில் இருக்கிறது. மரியாதை என் நடத்தையில் இருக்கிறது. இரக்கம் கருணையும் என்னுடைய பேச்சில் இருக்கிறது. என்னுடைய பேச்சில் இருக்கிறேன். நான் சொல்வதாக செய்வதை சொல்வேன். நான் எங்கு செல்ல விரும்புகிறேனோ அங்கு சரியான நேரத்தில் செல்வேன். நான் பலவீனருடைய பலவீனங்களை தாங்கும். அவர்கள் பக்தி விருத்தி அடையும். அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்வேன். நான் பிறரை முழு இருதயத்துடன் ஆசிர்வதிக்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். நான் பிறரை பழிப்பதும் இல்லை, இகழ்வதும் இல்லை. என்னுடைய சார்பில் கிரியை நடத்துகிறவரும் அதற்கு நற்பலனை தருகிறவாகி உன்னதத்தில் வாசம் அடைகிற தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். என்னுடைய சரீரத்தை குறித்து கருத்துடன் இருக்கிறேன், நன்றாக உணர்கிறேன். தேவன் நான் எந்த நிலையில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நிலையில் நான் நிற்கிறேன். தேவன் என்னுடைய பலவீனங்களை சுமந்து விட்டபடியால் பலவீனங்கள் என்னுடைய சரீரத்தில் வெற்றிகரமாக நுழைய முடியாது. நான் அவசரப்பட்ட துரிதப்பட்ட எதையும் செய்கிறதில்லை. நான் ஒரு நேரத்தில் ஒன்றை தான் செய்கிறேன். நான் என்னுடைய நேரத்தை ஞானமாக செலவிடுகிறேன். என்னுடைய எல்லா ஜெப நேரமும் தியான நேரமும் ஞானமாக செலவிடப்படுகிறது. நான் ஒரு கீழ்ப்படுதல மனைவி. என்னுடைய எந்த போராட்டமும் இருதயத்தில் ஆளுகை செய்வதில்லை. நான் என் கணவரை நேசிக்கிறேன். என்னுடைய கணவர் ஒரு ஞானி. அவர் என்னுடைய வீட்டின் அரசனாகவும் குருவாகவும் இருக்கிறார். அவர் தெய்வீக தீர்மானங்களை எடுக்கிறார். நான் என் கணவரை நம்புகிறேன். அவர் மிகவும் நல்லவர். கணவர்மார் செய்ய வேண்டிய அறிக்கை. நான் என் மனைவியை நேசிக்கிறேன். அவள் கனித்தரும் திராட்சை செடியா இருக்கிறாள். அவள் ஒரு குணசாலிய பெண்மணி. முத்துக்களை பார்க்கலும் வெளியேறுந்தவள். தயவுல வார்த்தை அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் பாக்கியவதி. அவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள். நான் என் மனைவியை நம்புகிறேன். அவள் மிகவும் நேர்த்தியானவள். என்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் தங்களுடைய கிரியையில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்.
நாங்கள் வரும்போதும் வெளியே செல்லும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதும் ஜெபிப்பதும் ஆர்வம் கொண்டுள்ளனர். அவர் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் தேவனை துதிக்கின்றனர். தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய பிள்ளைகள் சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் நல்ல கிறிஸ்தவ நண்பர்கள் உண்டு. அவர்கள் தகுந்தவாறு ஏற்றவழில் நல்ல கனவுடன் நல்ல மனைவியை தேவன் கொடுத்திருக்கிறார். என்னுடைய மகனுக்கு தேவன் அழகான தோற்றம் உண்டு. அவனுக்கு அழகு குணம் படுத்த நல்ல. என்னுடைய மகள் தேவனை நாணத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவள். அவள் நிறந்தவளா இருக்கலாம். நான் கொடுப்பேன், பெற்றுக்கொள்ளி காட்டலும் கொடுப்பது மிகுந்த ஆசிரமாகணும். கொடுக்க ஆவல் கொண்டுள்ளேன். எந்த நேரத்தில் கொடுப்பதற்கு நிறைய பணம் இருக்கிறது. நேரடியாக பேசலுக்கும் தொலைபேசியிலும் ஓரளவுக்கு கடிதம் மூலம் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு நாளும் போதிப்பின் அழைப்பை நான் பெறுகிறேன். நான் செழிப்புள்ளவனாக இருக்கிறேன். சுலோமா, நான் செழிப்புள்ளவனாக இருக்கிறேன். நான் கை வைக்கிற எதுவும் செழிப்பை தருகிறது. ஆன்மீகம், பணம், மனம், சமூகம் ஆகிய அடக்க என்னுடைய வாழ்க்கை எல்லா பகுதிகளுக்கும் செழிப்புள்ளது. எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் உரிய பணத்தை செலுத்தி அவற்றை சொந்தமாக்கியுள்ளேன். கிறிஸ்துக்கு எவரும் நேசிப்பதை தவிர எவரும் கடன்பட்டு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன். சாத்தானுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. நான் தீமை நன்மையினால் வருகிறேன். நான் தேவனால் உண்டாய்ந்து சாத்தானை ஜெயித்தேன். ஏனெனில் உலகத்தில் இருக்கலாம் என்னில் இருக்க பெரியவர். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர் என்னோட கூட இருக்கிறேன். உமது ஆவியும் உடைய வார்த்தையும் என்னை தேற்றுகிறது. கொடுமை எனக்கு தூரமா இருக்கிறது. பயம் என்னை அணுகாது. தேவனுடைய சித்தத்தின்படி நான் பொல்லாத பிரபஞ்சத்துக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். பொல்லாப்பை நேராது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. என் வழிகள் எல்லாம் எனக்கு காக்கும்படி தமது தூதர்கள் கட்டளையிடுவார். என் பாதையில ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. நான் திருவசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாய் இருக்கிறேன். ஆகவே நான் என்னை செய்கையில் ஆசீர்வப்பட்டு அவற்றில் களி கூறுகிறேன். நான் விசுவாசம் என கேடத்தை எடுத்துக்கொண்டு என் மீது பொல்லாங்கனையை அக்கினி ஆசிரம் அவித்துப் போடுகிறேன். கிறிஸ்தின் நியாயப்பிரமாணத்தை சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆகவே வியாதியோ வேதனையோ சரீரத்தில் வரக்கூடாது என கட்டளையிடுகிறேன். இந்த சரீரத்தை தொடும் எந்த விஷக்கிருமியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சாகிறது. இந்த சரீரத்தில் எல்லா தசையின் நரம்பும் எவ்வாறு தேவன் உண்டாக்கினாரோ அவ்வாறே இயங்கும் என இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். நான் ஜெயம் கொடுக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசத்தினால் நான் ஜெயம் கொடுக்கிறேன். தேவன் நன்மையினால் என் வாயை திருப்தி ஆகிறார். கழுக்கு சமணமா என் வயது திரும்ப வாழவது போல் ஆகிறது. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி நான் இருக்கிறேன். நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அவர் என் இருபத்தி விருப்பங்களை ஆட்சி செய்கிறார். என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குறார். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை. நான் ஐஸ்வரமாடி இயேசு எனக்காக தரித்திரனார். எனக்கு ஜீவன் உண்டாகும். அது பறிவிடம் இயேசு வந்தார். நீதியின் ஈவை பெற்ற நான் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ராஜாவை போல் ஆளுகிறேன். கர்த்தர் தமது ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடையவைகள். சத்திய ஆவியாக அவர் என்னில் நிலைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அறிவித்து சகல சத்தியத்தை நடத்துகிறார். ஆகவே எனக்கு எதிராக வரும் ஒவ்வொரு சூழ்நிலை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் தேவன் ஞானம் உண்டு. என் சுயபுத்தின் மேல் சாயாமல் என் முழு இருத்தல் மூலம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்கிறேன். அவரின் பாதையை செவ்வைப்படுத்துகிறேன். என் வழியோ ராஜ பாதை. கிறிஸ்துவின் வசனம் எனக்கு சகல ஞானத்துடன் சம்பூர்ணமாய் வாசம் பண்ணது. இயேசு எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆயிருக்கிறார். ஆகவே தேவ ஞானம் உண்டு. கிறிஸ்து இயேசுக்குள் நான் தேவ நீதி என்று அறிக்கையிடுகிறேன். நான் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன். என் சிஸ்தியத்துடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறேன். பழைய மனிதனை கலைந்து விட்டேன். ஞானத்தின் ஆவியும் தேவனை அறிகிற அறிவின் வெளிப்படுத்தி நான் பெற்றிருக்கிறேன். நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த பேஷம் தெரியாமல் என் மனம் புதிதானாலே மறுரூபம் ஆகிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி அவர் அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் பிறந்தவன். எனக்குள் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உண்டு. ஏனால் உலகத்தில் இருக்கணும், என்னில் உள்ள பெரியவர். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலம் உண்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பலன். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். எனக்கு நிறுத்திய ஜீவன் இருப்பதால் அவர் கரத்திலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. தேவ சமாதானம் என் இருதயத்தில் ஆள விடுகிறேன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறார். ஆகவே எனக்கு விரோதமாக இருப்போம் யார்? அவர் எனக்கு ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டி யாவற்றை எனக்கு கொடுத்துக்கிறார். ஆகவே அவர் திவ்ய சோபத்துக்கு பங்குள்ளனா இருக்கிறேன். நான் ஒரு விசுவாசியா இருப்பேன். இந்த அடையாளம் பின்தொடரும். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவேன். அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். வியாதியஸ்கரனை கைகளை வைக்கிறேன். அவர்கள் சுகம் அடைகிறார்கள். இயேசுவான தம்ம நாமத்தை பயன்படுத்தும்படி நான் அதிகாரம் கொடுத்துக்கிறார். நான் பூலத்தில் எதை கட்டுகிறனோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நான் பூலத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்தில் அதிகாரம் அந்தரம் லோகமுட்டி கட்டி இயேசுவின் நாமத்தில் ஆகிய எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாதபடி செய்கிறேன். எல்லா துரத்திலும் அதிகாரமும் தலையான கிறிஸ்துக்கு நான் பூர்ணமா இருக்கிறேன். ஏனென்ற நற்கிரிகளை செய்யும்படி கிறிஸ்து சிருஷ்டிக்கப்படுகிறேன். அவைகளில் நடக்கும்படி என் முன் குறித்துக்கார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜூம் தேங்க்யூ லார்ட். இந்த ஜூம் செஷனுக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன்
நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ரீபா தூராபா ஷிரபா ஃப்ரோதுலபி ஆண்டரபா லார்ட் ஆண்டவரே, உண்மை நான் வரவேற்கிறேன் ஆண்டவர். இந்த ஜூம் செஷன்ல ஹேவ் யுவர் வே இன் அவர் மிட்ஸ்ட் ஓ ஃபாதர். எங்கள் மத்தியிலே நீர் உலாவி எங்கள் தேவனாய இருக்க ஸ்தோத்திரம் அடைய. உம்முடைய வார்த்தையை என் நாவிலே நீர் வைப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர், let them not only hearers of the word but the doers of the word of Father. Thank you Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தெளிவாய் பேச முடியாத தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. என்னை மறித்து நீர் வெளிப்படுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இன்றைக்கு இந்த ஜூம் செஷனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 66 நாட்கள் ஆகிறது. தேவன் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலைல எனக்கு ஒரு வார்த்தை தேவன் கொடுத்தாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனம் பண்ணும், பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாபை பார்த்து எலியா சொல்றாரு, பெருமழை இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று ஆகாபை பார்த்து எலியா சொல்றார். இன்றைக்கு அதே வார்த்தை நான் சத்தத்தை சொல்றேன். இன்றைக்கு பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பெருமழையின் இரைச்சல் சத்தம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறது. Hallelujah. I hear the sound of abundance of rain. Thank you Lord. Abundance of rain. Hallelujah. Riba turaba shidrabila haduraba turaba. Thank you Jesus. Thank you Lord. Ridi harabo diraba. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். Thank you Lord. Riba shidrabi hadrabo. ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தில் நின்று சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, போய் சமுத்திரம் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். சோ எலியாவின் புத்திரரை போட்டு இவர் மூங்கப்புற உளுந்து போய் பாரு, சமுத்திரம் முதல்ல பாரு, போய் பாரு, மழை வருதான்னு போய் பாரு அப்படின்றாரு. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில மழை வருதான்னு பாக்குறதுக்கு ஒரு ப்ராஃபட்டிக் சைட் வேணும். ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மழை வருதான்னு பாக்குறதுக்கு ப்ராஃபட்டிக் சைட் இல்லைன்னா நீங்க மழைய நீங்கள் பார்க்க முடியாது. நான் சொல்றேன், 7 தரம் போய்க்கு பாருன்றாரு. 7 தரம்னா மழை வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருன்றாரு. நான் நீ சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில ஒரு ப்ராஃபட்டிக் சைட்டை தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ரீதி ஹந்துருபுர் ஹோதுரபா ஷிட்ரபா. தீர்க்க தரிசனமா நம்ம முழங்குறேன். ப்ராஃபட்டிக் சைட்டை தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. மீக்ர ஹண்டரபோ ஷிட்ரபிலா ஹத்துருபி ஆண்டரபா மீர ஹண்டரபா. உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ள நீங்க வருகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஸோ நான் நேற்று ஒரு அக்கா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கர்த்தர் சொன்னாரு, ஐ ஃபீல் எனக்கு நத்திங் இஸ் மூவிங் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி கேட்டேன். கர்த்தர் சொன்னாரு, ஒரு பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, நீ அதை ஃபீல் பண்றேன்னு கேட்டாரு. பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, நீ ஃபீல் பண்றேன்னு கேட்டாரு. இல்ல நான் ஃபீல் பண்ணல ஆண்டவரே அப்படின்னு. அப்புறம் எப்படி நீ ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல நீ கர்த்தர் உனக்காண்டு யாவையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு ஏன் நீ ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாரு? ஓகே, தேங்க்யூ லார்ட், அதை நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே. நீர் எனக்காண்டு யாவையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். சோ தேவன் உங்களுக்காண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. Hallelujah. God is working behind the scenes. Hallelujah. Riba turaba shudraba. You feel that is nothing is moving around you, but I'm telling you, God is working behind the scenes. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் உங்களுக்கு பின்பாக இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ரீபா தூரபா ஷுட்ரபா. ஒரு பெரிய ஒரு கையளவு மேகம் எழும்புகிறதனை நான் பார்க்கிறேன். ஹalleluya. 7 தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் 44ஆம் வசனம் வாசிக்கிறேன். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை
அத்தனை சிறிய மேகம் எழுகின்றது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடுக்காதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஹalleluya, ஹalleluya. அந்த மேகம் எழும்பின உடனே ரதத்தை பூட்டி கொண்டு போ என்று சொல்லிட்டான். மேகம் எழும்பின உடனே ரதத்தை பூட்டிட்டு கொண்டு போனோம். அதுதான் பாருங்களேன், எலியா ஒரு தீர்க்கதரிசி. மேகம் எழும்பின உடனே, நம்ம மேகம் எழும்பினோன்னா மழை வந்த பிறகு மழையில நனைஞ்சிட்டு போகணும்னு நினைப்போம். நான் சொல்றேன், இன்னைக்கு மேகம் எழும்புது உங்க வாழ்க்கையில. நான் சொல்றேன், உங்களுக்கு களஞ்சியங்கள் எல்லாம் ரெடியா வைத்துக்கோங்க. த சவுண்ட் ஆஃப் abundance rain is coming upon you. மாந்தா ராபா ஷிட்ரபா மீதி ரிபி கிரபா மீக்ர ஹோட்ரபோ ஷிட்ரபா லேதி கிரஹந்தரபோ ஷிட்ரபா லேதி ரெபா. உங்கள் களஞ்சியங்கள்லாம் விரிவாகிறத நான் பார்க்கிறேன். உங்கள் களஞ்சியங்கள்லாம் பெருசா மாறுறத நான் பார்க்கிறேன். நான் கொஞ்ச நாளுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் வரத்தேன். உங்களுக்கு உங்க வேலட் வந்து கொள்ள அளவு பத்தாது, உங்களுக்கு வந்து சாக்குகள்ல உங்களுக்கு வந்து பணம் உண்டாகும்னு சொன்னேன். யோசிப்புடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது, யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கும்போது சாக்குகள்ல பொக்கிஷங்களை கொடுத்தான். அதே மாதிரி சாக்குகள்ல தேவன் உங்கள் வாழ்க்கையில abundance ரெயினை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கார். யுவர் வேலட் அண்ட் உங்கள் களஞ்சியங்கள்லாம் மிக பெருசாய் மாறுது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya. ரீதாலா பிரஹதுரபோ ஷுடர்பா திக்ரபான் தூராபா ரீப்ல ஹண்டோர் பிரஹோடர்பி ஆண்டரபா மீதேரே மேண்டே பிக்ரபோ. ரதத்தை பூட்டி கொண்டு போ என்று சொன்னான். அதற்கு உள்ளாக வானம் மேகங்களிலும் காற்றிலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். பெருமழை உண்டாயிற்று. ஹalleluya. பெருமழை உண்டாகிறது. ஹalleluya. ரீதிரே பிஹரபா. You feel nothing is moving, but I saying to you, God is working behind the scenes, and I see a cloud. ஒரு உள்ளங்கை மேல ஒரு கையளவு மேகம் எழும்புகிறத நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பெருமழை உங்க வாழ்க்கையில இப்போது நீங்க பார்த்து கொண்டுறான். ஒரு சின்ன மூவ் தான் இருக்கு, ஐ ஃபீல் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தட் மூவ் இஸ் a move of God. That move is a move of God. Hallelujah. பெருமழையின் இரைச்சல் சத்தம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறது. தேங்க்யூ ஜீசஸ். மாந்த்ரஹஸ்த்ரோபோ ஹெடுதியாண்டரபா மாலா கொத்ரோபோ ரீபி கிரபா லீபி கிரஹண்டரபோ. கர்த்தருடைய கை, அது கடைசி வசனம் மட்டும் வாசி முடிச்சிட்டேன். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருகமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். தேங்க்யூ. ரதங்களுக்கு முன்பாக நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா டிலே நடக்குதா, எல்லா ரதங்களுக்கும் முன்பாக, எல்லா சேரியட்ஸுக்கும் முன்பாக தேவன் உங்களை ஓட பண்ணுகிறார். கர்த்தருடைய கை உங்கள் மேல இருக்கிறது. ஹalleluya. ரீதி கிரஹண்டரபோ ஷிடர்பில ஹரபி ஹண்டரபோ. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கிறது. The right hand of the Lord does valiantly. Hallelujah, hallelujah. Rebre hender breherbo sturaba mandara brohoder behandaraba. Thank you Jesus, thank you Lord. I feel the move of Holy Spirit. Thank you Jesus. Riba torobo shiraba laharaba mi ribi kharabo turaba shiraba turaba ribi kataraba. அநேக நேரங்கள்ல சீசன் மாறுறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியணும். சீசனை பார்க்க தெரியாதவங்க வந்து விதைக்கிறன்னு ஒருவன் புறப்பட்டான். விதைக்கும் போது மழை வந்து வரல தெரியலன்னா விதைக்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்டு விதைக்கிறவங்க மழையை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறார்கள். மாண்டோரபோ தீக்கரபா தீரபா. It is not based on the soil, it is based on the season that brings rain. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு சீசன் மாறுகிறது. அந்த சீசன்ல ஒரு மழை பெய்யறதா இருக்கிறது. அந்த மழை பெஞ்சிச்சுன்னா எப்பேற்பட்ட விதையா இருந்தாலும், எப்பேற்பட்ட இடத்துல விதை இருந்தாலும் அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விதைக்கிறவனுக்கு விதைய வந்து
ஸோ நீர் பாய்ச்சுறதோ விளைய செய்கிறதோ கத்தர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விளைச்சலை தரப்போகிறார். மீராபா தூரபா ஷெடர்பா லாடர்பா தூரபா லீபிரபா மீரா ஹடர்பா. சீசன் மாறுகிறது, ஒரு abundant ரெயின் உண்டாகிறத நான் பார்க்கிறேன். ஹalleluya. Thank you Jesus, thank you Lord. It is not based on the ground, it is not based on the seed, it is based on the rain that is coming upon the soil. ஹalleluya. உங்கள் மேல மிகப்பெரிய மழை பெறுகிறத நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மேன் தாரபா ஸ்துரோபோ ரொடர்பா கரபா. உபாமா 8:18 சொல்கிறது, உங்கள் தேவனாய் கர்த்தரையே நீ நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையின் உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹalleluya. ரீதாலா பிரஹோடர்போ. பலன்னா ஸ்ட்ரென்த், பவர். உங்கள் வாழ்க்கையில ஒரு பவரை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவனுடைய பவர். மீண்டேரே மேண்டரபோ சுடர்பா. உபாமா 8:18 ஆம்பிளிஃபைட் கிளாசிக்னு ஒரு மொழிபெயர்ப்புல அதை வாசிக்க விரும்புகிறேன். பட் யூ ஷால் earnestly remember the Lord your God, for it is he who gives you power to get wealth. He gives you power to get wealth, that he may establish his covenant that he swore unto his fathers as it this day. Earnestly remember. பக்கத்துல சொல்லுங்க, earnestly remember. உறுதியாய் earnestly remember. Hallelujah. Earnestly remember the Lord your God. கர்த்தர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுல எனக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அதே மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்குன்னா 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். If you start thinking yourself, I did all this, நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன், and all by myself, அதனாலதான் ரிச்சா இருக்கேன், and it's all mine அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, இது எல்லாமே நான் செஞ்சது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, well think again அப்படின்னு சொல்றாரு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எழுதும்போது. well think again, remember that God your God gave your strength to produce all this wealth so as to confirm the covenant that he promised to your ancestor as it is today. அவர் தான் எல்லாம் நான் சம்பாதிச்சேன், நான் கலட்டிட்டேன் அப்படின்னு சொல்லாத, மறுபடியும் யோசித்து பாரு அப்படின்றாரு. மறுபடியும் யோசித்து பாருன்றாரு. well think again, remember that God your God gave you strength to produce all this wealth so as to confirm the covenant that he promised for the ancestors. Thank you Lord. He only gave the power to get the wealth. உங்கள் வாழ்க்கையில் அவர் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவருடைய வல்லமை உங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். மான்டாரபோ சுடரபா ஷிரபிலாட. உங்க சுய பலத்திலேயோ உங்க சுய நாளத்திலேயோ இவ்வளவு தூரம் நீங்க ஐஸ்வர்யத்தையோ இப்ப மட்டும் நீங்க சம்பாதிக்கலங்க. உங்களை சம்பாதிக்கிற கொடுத்த இது வரைக்கும் உங்களை போஷிக்கிறவரே அவர் தான். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நாள் ஒரு மிரக்கல் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஒரு மிரக்கல் லைஃப் ஸ்டைல்ல கடவுள் உங்களை டிரான்சிஷன் பண்ணி ஒரு பிளெஸ்ஸிங் லைஃப் ஸ்டைலுக்கு மாத்துறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்ன பிளெஸ்ஸிங் லைஃப் ஸ்டைல்னா, ஒரு எலியா போய் கேரு தாண்டர்களை ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்ச பிறகு அவருக்கு உடைய காகங்கள்னால போஷிக்கப்படுறாரு. அது ஒரு இட்ஸ் அ மிரக்கல் லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் எழுந்து சீதம் கொடுத்த சாரிபாத் விதவெடுத்த வீட்டுக்கு போறாரு. அங்கேயும் போய் எனக்கு அடைய சுட்டு கொடு, அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டு 3 வருஷம் 6 மாசமும் அந்த மழை வர வரைக்கும் உன் வீட்டுல ஒரு குறையும் இருக்காதுன்றாரு. இதெல்லாம் ஒரு மிரக்கல் லைஃப் ஸ்டைல். ஆனா கடவுள் உங்களை எந்த அளவுக்கு டிரான்சிஷன் பண்ணி கொண்டு வர விரும்புறாருன்னா, நீங்க you will be a blessed to be a blessing.
ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்போது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing. You will be a blessing, says the Spirit of living God. You will be a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாய், you are blessed to be a blessing. ஒரு டிரான்சிஷன் மாறுகிறது, ஒரு டிரான்சிஷனே மாறுது. ஹalleluya, hallelujah. ரஹதுரபோ ஷுடர்பா லேபி கரபா மாந்தா ருஹுர்பி ஹண்டரபா தூரபோ ரிபா ரபா. அந்த உங்க அந்த தீர்க்கதரிசனோட மனைவி உன்கிட்ட என்னதான் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் அன்றி ஒன்றுமே இல்லைன்றாங்க. கலசத்துல நீ போய் பக்கத்துல எல்லாம் குடம் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. பக்கத்துல எல்லாம் குடம் வாங்கிட்டு வா. போய் தண்ணீர் அந்த எண்ணெயை வார்க்க ஆரம்பிச்சா, எண்ணெயை வார்த்த உடனே எண்ணெயை ஒரு அபிஷேகத்தை வார்க்க ஆரம்பிக்கிறான். எண்ணெய் வார்க்க ஆரம்பித்த உடனே அந்த குடம் எல்லாம் நிரம்புச்சு. பக்கத்துல போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வர சொல்றா, குடம் இல்ல. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஐ எம் பிளஸ்ட் எப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்கள் மூலமாய் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அவளோட எண்ணெயை அவளை விற்று, இப்ப எண்ணெய் முடிஞ்சிருச்சு, ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனா அவங்க போய் எண்ணெயை விற்று தன்னுடைய கடன் எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன சொல்ல, கடன் அடைச்ச மாத்திர அவர் அநேகளுக்கு உதவி செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றா நான் சொல்றேன், ஊழியம் செய்யறவங்களுக்கு கடனே இருந்தா கூட தேவன் அதுல கூட ஒரு அற்புதத்தை செய்யற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களோட வாழ்க்கையில எல்லா கடன்களையும் அடைக்கும்படியாக ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஓவர்ஃப்ளோ, ஒரு அபண்டன்ஸ் உண்டாகிறது கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya ரேப்ரஹண்டோர ப்ரோஸ்துரபா. Thank you Lord, thank you Lord. ரிக்ரஹன்ஸ்துரபா ஹடரபா. Thank you Jesus, thank you Lord. மீக்ரஹண்டோர போஷிடர்பில ஹடரபா. நாங்க ஒரு கார் ஒன்று வச்சிருந்தோம், ஒரு ஹோண்டா WR-20. அந்த காருக்கு லோன் நான் போய் கேட்டேன். எங்க அப்பா சொன்னார், போய் கார் வாங்க, லோன் கேளு அப்படின்றாரு பேங்க்ல போய். நான் பேங்க் மேனேஜரை போய் சொன்னேன், சார் நான் ஊழியம் பண்றேன் சார் கர்த்தருக்கு. அவர் ஹிந்து மனுஷன். அவர்கிட்ட போய் சொல்றேன், சார் கர்த்தருக்கு ஊழியம் பண்றேன் சார், கடவுளுக்காண்டி. ஆனா என்கிட்ட உண்மையை சொல்றேன் அவர்கிட்ட போய், சார் என்கிட்ட இப்போதைக்கு எந்த வித ஷூரிட்டிக்கு போறதுக்கு டாக்குமெண்ட் எதுவும் இல்லை, எந்த வித நகையும் பிளச் பண்றதுக்கு நகை இல்லை. ஆனா நான் இருக்க தங்க ஒரு வீடு சொந்த வீடு, அது எங்க தாத்தா வீடு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். அவர் சொன்னாரு, சார் நீங்க இப்படி யாருமே உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார், நீங்க உண்மையை சொல்றீங்க, அந்த இதுக்காண்டி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார் அவர் சொன்னாரு. ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு நீங்க ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாரு. என்னடா இவர் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி சார் நான் வாங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். கொடுத்துட்டு விதின் நான் சொன்னேன், சார் சீக்கிரம் அடைச்சிருவேன் அப்படின்றாரு. அவரு சார் கொடுங்க சார் பரவாயில்ல அப்படின்றாரு. 5 வருஷம் கட்ட வேண்டிய லோன் கிட்டத்தட்ட 9 மாசத்துல தேவன் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சாரு. அந்த டாக்குமெண்ட்டை வெளியே எடுத்துட்டோம். ஸோ தேவன் நம்முடைய வார்த்தையை நம்முடைய மக்களுடைய இருதயத்துல ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸோ நான் வெளியே சொல்லவே இல்லை, ஆண்டவரே இந்த கார் வாங்கினதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க என் வாழ்க்கையில எங்களை வாழ்க்கையில பணத்தை ஒரு ஓவர்ஃப்ளோ கட்டளையிடுங்க ஆண்டவரே. நானும் எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணோம். எங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி நிறைய பணம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு அந்த கார் அடைக்கிறதுக்கு. ஸோ ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் 9 மாசத்துல 5 வருடங்கள் அடைக்க வேண்டிய பணத்தை அவர் சீக்கிரமா அடைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தார். 5 வருடங்கள் அடைக்க வேண்டிய பணத்தை 9 மாசத்துல அடைக்க சார். அதுக்கப்புறம் அந்த கார் கரெக்டா 6 வருஷம் ஓட்டணும். அந்த காரை நல்ல ரேட்டுக்கு ஒரு 7 lakhs வித்துட்டு, ஸோ இப்போ இருக்க ஒரு கார் வாங்கியிருக்கோம். ஒரு கடன் இல்லாம நாங்க வாங்கணும், இந்த 2வது கார் வாங்கணும். ஸோ எந்த பிரச்சனையானாலுமே கடன் வாங்குறது நம்முடைய குறைபாடு, நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறாதா தான் வாங்குறோம். ஆனா தேவனை கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனும்
கர்த்தரையே நம்புகிறவனும் செழிப்பான். ஸோ டோன்ட் கீப் ஆப்ஷன்ஸ். கர்த்தரையே உங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு இருப்பீர்களா, நீங்கள் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள், பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. There is an abundance of rain is coming. உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் மாற்ற முடிய உண்மை உள்ளவராக இருக்கிறார். மேண்டீரே மாரபா 1:29-12 சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் சகலவற்றையும் ஆளுகிறீர், உம்முடைய கர்த்தலை சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். உங்களை மேன்மைப்படுத்த உங்களை பலப்படுத்த அவராலே ஆகும். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை உயர்த்த அவராலே ஆகும். ஹalleluya, ஹalleluya. ரஹதுல பிரஹது சுடர்பா மந்தர பிரஹில்பி ஹண்டர்போ சுடர்பா கரஹடர்பா. நான் அந்த கார் வாங்கும் போது எனக்குன்னு ஒரு ஐடி கிடையாது, இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது, அப்படின்னா என்னன்னு தெரியாது கார். ஆனா கார் வாங்கணும் வாங்கிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஐடின்னு ஒன்று கான்செப்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஐடி கட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒழுங்கா வருஷம் ஒழுங்கா இன்கம் டேக்ஸ் கட்ட தேவன் உதவி செஞ்சார். ஸோ தேவன் தான் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியா செய்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட், எஸ் லார்ட். இஸ் அ காட் ஆஃப் மோர் தென் இனஃப். நாட் ஜஸ்ட் இனஃப், இஸ் காட் ஆஃப் மோர் தென் இனஃப். more than enough, more than enough. Thank you Lord, thank you Lord. மீரே ஹட்ரபா. நான் சொன்னது earnestly remember சொன்னேன்ல. ஸோ வேதத்தில் சொல்லுகிறது, நம்ம அநேக தடவை இந்த வசனத்தை தியானிச்சிருக்கோம், அது மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். 1 வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கு கேட்டு அவர் கட்டளையிட்ட வாக்கியம், அவர் ஆபிரகாமுடைய பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கிட்ட ஆணையம் நினைத்திருங்கள்னு சொன்னார். 1 15-16 1000 தலைமுறைக்கிட்ட அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. நினைத்திருங்கள். ஆங்கிலத்துல be ye mindful always is covenant, the word that is which is commanded to 1000 generation. Be ye mindful always, be ye mindful always, earnestly. உபாகமம் 8:18 சொல்லுது earnestly remember போட்டிருக்கு. ஆனா இங்க வரும் be ye mindful of always. ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 105:8-9 சொல்லுது, 1000 தலைமுறைக்கென்று கட்டளையிட்ட வாக்கியம், அவர் ஆபிரகாம் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கிட்ட ஆணையை என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அங்க நினைத்திருங்கள் போட்டிருந்துச்சு, இங்க நினைத்திருக்கிறார். 2 கையும் சேர்ந்து தட்டும் போதுதான் சவுண்டே வருது. நான் என்ன சொல்றேன்னா, அவர் உங்களை குறித்து நல்ல திட்டங்களை நினைத்திருக்கிறார். நீங்க நினைத்திருக்கிறீங்களா? நீங்க தேவனை எனக்கு ஆசீர்வதிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நீங்க நினைத்திருக்கிறீங்களா? தி பிளெஸிங்னா கர்த்தர் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதனுடைய வேதனை கூட்டார். தி பிளெஸிங் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பிளெஸிங்ஸ் என்பது அது ரிசோர்சஸ். சோர்ஸ் கடவுள் தான். பிளெஸிங், தி பிளெஸிங்னா அந்த சோர்ஸ், அவன் நம்முடைய சோர்ஸ் கர்த்தரா தான் ஆகும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னா, ஐஸ்வர்யம் ரிசோர்சஸ். நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில நாட் ஓன்லி ஜஸ்ட் இனஃப், இட்ஸ் அ காட் ஆஃப் மோர் தென் இனஃப். உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். யூ வில் பி டிரான்சிஷன் ஃப்ரம் த மிரக்கிள் ஜோன் டு த டிரான்சிஷன் டு த பிளெஸிங் ஜோன். உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் உண்டாக போகுது. ஒரு பெருமழையின் இறைச்சல் சத்தத்தை நான் என்று கேட்டிருக்கிறேன். ஹalleluya. கையளவு மேகம் எழும்புனோட ஆகாபை பார்த்து ரதத்தை பூட்டி கொண்டு போன்றாரு. ப்ராஃபட்டிக் சைட் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை உண்டாக்குறாரு. இன்றைக்கு நம்மளை சுத்தி ஒரு எர்த்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. எர்த்து மூவ் ஆகிட்டே இருக்கு. சன்னை சுற்றி காலை மாலை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம அதை உணர்றோமா? நைட்டு பகலும் தெரியும், ஆனா நம்ம அப்படியே ஷேக் ஆரமே ஃபீல் பண்றோமான்னு கேட்கிறேன். இல்ல,
எல்லாவற்றையும் உள்ளங்கையில தாங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் என்று கத்தர் சொல்கிறார். தேங்க்யூ லார்ட். கரபா துரபா தீரிபில ஹொரமா தீயும் தண்ணீரும் கலந்து போனோம், ஆனால் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹalleluya ரீதரபா ஷுடர்பா ஷுடர்பில ஹடர்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எங்க இருக்கான வசனம்? சங்கீதம் 66. தேங்க்யூ லார்ட். ரீபா ஷுடர்பில ஹடர்போ ரெஹடர்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 66:12 சொல்லுது, மனுஷர் எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்றைக்கு இந்த ஜூம் செஷன் ஆரம்பிச்சு 66வது நாள். ஆனா கரெக்டா பாருங்களேன், அதே வார்த்தையை கத்தர் நினைவுபடுத்துறார். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்துல தேவன் உங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். யாத்திராகம் 3:8 சொல்கிறது, யாத்திராகம் 3:8 கைக்கு விடுதலையாக்க தேசத்தை நீக்கி கானானியரும் ஏத்தியரும் பெர்சீரியருமான அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். யாத்திராமம். தேங்க்யூ 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 ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். யாத்ரா 3:8 சொல்கிறது, அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்துல நீக்கி கானானே ஏத்தியரும் எம்மோரியும் பெர்சியரும் எவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நலமும் விசாலமான தேசம், நலமும் விசாலமான தேசத்துல உங்களை கொண்டு போய் தேவன் சேர்க்க அவர் இறங்கியிருக்கிறார். விசாலமான தேசம், விசாலமான தேசம். தேங்க்யூ ஜீசஸ். விசாலமான இடத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். நலமும் விசாலமான தேசம். தேவன் இறங்கியிருக்கிறார். தேவன் மத்தியில இறங்கியிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நான் ஜெபிப்போம். தேவன் நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறார். ஹalleluya. மேந்தே பிரஹனமா லம்மா ரஹதுரபோ ஷரபா. தேங்க்யூ ஜீசஸ். தேவன் நம்ம மத்தியில இறங்கியிருக்கிறார். மான்டரபா ரபா. I feel the move of God. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நல்ல பிதாவே, நீ சொன்ன அனைத்து வார்த்தைகளும் நான் பேசியிருக்கிற ஆண்டவரே, நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்க எனக்கு ஜனங்களுக்காண்டி நீ இறங்கியிருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இதையே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு இட்ட வார்த்தையும் ஈசாக்கோட பண்ணின உடன்படிக்கையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் உடன்படிக்கையை நான் மீறாமலும் உதடுங்கள் விளம்பினதை நான் மாற்றாமல் இருப்பேன் என்று சங்கீதத்துல 89 வாசிக்கிறோமே. You will never alter your lips. Thank you Lord. Thank you Lord. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது நினைவு கூறுகிற தேவனா இருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. covenant மாற போறதே இல்ல. Your blessing is tied to the covenant. Your blessing is tied to the covenant. Manto krahadarba shudarba libi krahadarba shudabi lahadarba. Your blessing is tied to not to the place. Your blessing tied to the covenant. Your blessing is tied to the covenant. நான் அகைன் மறுபடியும் சொல்லுறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் நீ இருக்கிற இடத்தை வைத்து டைப் ஆகல. உங்களோட ஆசீர்வாதம் உங்களை கவனன்ட்டோட டைப் ஆயிருக்குது. உங்களை உடன்படிக்கையோட டைப் ஆயிருக்கிறது. உடன்படிக்கையோட டைப் ஆயிருக்குது. மேடாமா தேசிடே பேசிடி பிடி ஹண்டரபா ஷிரபா லஹடர்போ துரபா துரபா மாரோ மோரோ ரோபோ ரிபி கரபா மீரமா நோபா ஷடரபா லபா மேண்டா ஹந்தோ ஹுஸ்துருபா டரபா. Thank you Jesus. மீரிமனா to fail to increase is a violation of covenant. நீங்க வாழ்க்கையில முன்னேறவே இல்லைன்னா, ஒரு இன்க்ரீஸ் ஆகலைன்னா உங்களுக்கு உடன்படிக்கை நீங்க மீறவங்களா இருக்கீங்க. Thank you Lord. To fail to increase is a violation of covenant. Yes Lord. Yes Lord. Yes Lord. உடன்படிக்கையை மீறாதீங்க. உடன்படிக்கை நினைத்திருங்கள். உடன்படிக்கை நினைத்திருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில
Mary be Kandarabo should be Kraba. Thank you, Lord. I bless my people, Father. என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்டுக்கிற அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஒரு பெருமழை இறைச்சல் உண்டாவதாக, களஞ்சியங்கள் நிரம்பி வழிவதாக, உன் ஆளுகளை திராட்சரசம் புரண்டு ஓடுவதாக என்றான் செபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லா, நீ சொல்லியிருக்கிறீர், நீ செய்வீர், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்ற ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுவுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் தேவ நீதியும் நியாயத்தையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். I want to put your hands like this. I want to bless you with the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஷாலோம். யூ ஆர் பிளஸ்ட். நாளைக்கு காலைல 6 மணிக்கு சந்திப்போம். தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வாரா.